கரைப்புதூரில் சாய ஆலை கழிவுநீர் தொட்டியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் ஆலை உரிமையாளர் உட்பட 3 பேர் மீது பல்லடம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் செந்தில். விவரங்களை சொல்லலாம். திருப்பூர் அருகே சாய ஆலை கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் ஆலை உரிமையாளர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் அருகே கரைப்புதூர் பகுதியில் நவீன் என்பவருக்கு சொந்தமான சாய ஆலையானது இயங்கி வருகிறது. இந்நிலையில் நேற்று ஆலை வளாகத்தில் உள்ள கழிவுநீர் தொட்டி சுத்தம் செய்யும் பணியில் 4 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அப்போது விஷவாயு தாக்கியதில் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே சரவணன், வேணுகோபால் என்ற இருவர் உயிரிழந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த ஹரிகிருஷ்ணன், சின்னசாமி ஆகிய இருவரில் ஹரிகிருஷ்ணன் என்பவர் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் விஷவாயு தாக்கிய சம்பவத்தில் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்ந்தது. இதையடுத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த பல்லடம் போலீசார் சம்பந்தப்பட்ட சாய ஆலை உரிமையாளர் நவீன் மற்றும் சாய ஆலை பொது மேலாளர் தனபால், லாரி ஓட்டுநர் ஆகியோர் மீது முறையான உபகரணங்களை பயன்படுத்தாமல் தொழிலாளர்களை அழைத்து வந்து பணியில் ஈடுபடுத்தியது, அதனை கண்காணிக்காமல் இருந்தது, பட்டியலின வன்கொடுமை என்பது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் பல்லடம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் சம்பவம் நடந்த சாய ஆலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு தரும் அறிக்கையின் கீழ் சாய ஆலை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.